மதுரை உசிலம்பட்டி நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்காக பள்ளி மாணவர்களை வகுப்பறைகளை விட்டு வெளியேற்றியதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழப்புதூரில் உள்ள அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்காக வகுப்பறையில் இருந்த மாணவர்களை மரத்தடியில் உட்கார வைத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோரும் அதிமுக கவுன்சிலர்கள் உள்ளிட்டோரும் பள்ளி நிர்வாகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்பு உடனே அங்கு வந்த தாசில்தார், நகராட்சி ஆணையர் உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தையால் போராட்டம் கைவிடப்பட்டது. தென்காசியில் எடப்பாடி பழனிசாமி வருகைக்காக வைக்கப்பட்டிருந்த கொடி கம்பங்களை அகற்றிய நிலையில் அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆசாத் நகர் பகுதியில் சாலையின் நடுவே உள்ள தடுப்புகளில் நடப்பட்டிருந்த கொடி கம்பங்கள் கீழே விழும் நிலையில் இருந்துள்ளன. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி போலீசார் அதை அப்புறப்படுத்தியுள்ளனர். கொடி கம்பத்தை அகற்றியதால் அதிமுகவினர் சாலையின் குறுக்கே காரை நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த வழியே வந்த ஆம்புலன்ஸ் போக்குவரத்துக்கு நெரிசலில் சிக்கிக் கொண்டது. இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு மறியலில் ஈடுபட்ட அதிமுகவினர் கலைந்து சென்றனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.